நம்ம அங்க சத்தம் வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். நம்ம ஸ்பெஷல் இன்னைக்கு எறா தொக்கு செய்ய போறோம்பா. அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ஆச்சுமா. எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா. டேய் என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். எறா தொக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கணும்ப்பா. கோகனட் ஆயிலுமா? ஆமாப்பா. ஓகே, சீ ஃபுட்னாலே கோகனட் ஆயில் தான். ஆமா, டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு. இப்போ வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம். ஓகே, இதையும் நல்லா போட்டு வதக்க வேண்டியதான். நல்ல ஸ்மெல் வருதுல்ல தேங்காய் எண்ணெய். ஓகே, வியூவர்ஸ் பாத்தீங்களா, எறா தொக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெயில தான் பண்ணணுமா. அப்போதான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். கரெக்டாமா? கரெக்ட்ப்பா. கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்துருக்கேன், அப்புறமா சேர்த்துக்கேன். ஓகே, நம்ம கோல்டன் கலர் மாறிச்சா பாருப்பா. இப்போ வந்து 2 தக்காளி நம்ம ஐட்டம் வந்துருச்சு. ஆமா, தக்காளி போட்ட உடனே தான்மா சும்மா கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு பாத்தியா டிஷ். இன்னும் போட போட சூப்பரா இருக்கும் எல்லா ஐட்டம்ஸும். அதையும் போட்டு நல்லா வதக்கி. ஆமாப்பா, சமையல் ஒரு கலைப்பா. ரசிச்சு செய்யணும். சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தான். நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும். ஆமா, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டுனா 2 ஸ்பூன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா, இதுல வந்து தண்ணி சேர்க்க கூடாது. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இருக்கும். அது எறால இருந்தும் கொஞ்சம் தண்ணி ஏறும். ஆமா. எப்படிமா கத்துக்கிட்டேனா? நானும் அதான், நீ கூடயே இருந்து கத்துக்கிட்டிய. கூடயே இருந்து கத்துக்கிறேன்ல. ஆமா, சமையல் ஒரு கலைப்பா. 2வது தடவை சொல்றேமா. என்ன அதனால என்ன? இப்போ எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே. என்ன பூவி இல்ல சொல்றேன். நியூ கப்புள்ஸ், பேச்சுலர் பசங்க எல்லாருமே ஈஸியா செஞ்சிடலாம். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, ரோட்டி, நான் எல்லாருமே நல்லா இருக்கும். வியூவர்ஸ், இது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ். இது எறா தொக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து சரி, இப்போவும் சரி, எல்லாருமே எங்கள் வீட்லேயே இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. இது கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ லிட்டு போட்டு மூடிடணும்பா. எவ்வளோ மினிட்ஸ்க்கு? ஒரு 2 நிமிஷம் வைக்கட்டும். நம்ம 2 நிமிஷம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு பாருப்பா. இப்போ இது வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு சொன்னா 2 மினிட்ஸா? ஆமாப்பா, 2 நிமிஷம்ப்பா. இந்த லெவலுக்கு மாறிடணும் அது. ஆமா. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு? வெந்திருக்கு. நல்லா வேக வைக்கணும். பாக்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லா இருக்கேமா. இந்த இன்னும் மசாலா எல்லாம் போடல. இதுக்கப்புறம் போடுவியா? ஆமா, இனிமே தான் போடுவேன். இனிமே தான் மெயின் டிஷ்ஷே இருக்கு. வியூவர்ஸ், மெயின் ரெசிபிஸ்லாம் இதுக்கப்புறம் வருதா. அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் நாங்க சொல்ற ஃபுல் ரெசிபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார், இது வந்து 1/4 கிலோ எறா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து கருப்பு கலர்ல நரம்பு இருக்கும். எடுத்துடணும், க்ளீன் பண்ணிடணும். ஓகே, சோம்பு பவுடர் என்ன அளவுமா? 1 ஸ்பூனு. தேவையான அளவு மஞ்சள் தூள், மங்களகரமான மஞ்சள். ஆமா, இது வந்து மிளகாத்தூள். இதான் நீ சொன்ன அந்த ஐட்டம்ஸா? ஆமா, மசாலா ஐட்டம்ஸ் போட்டுறேன். இது வந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதான். பண்ணிட்டு போட்டு மூடினா ஒரு 5 நிமிஷம் வேகட்டுப்பா. எறா வேகணும். ஆமா. ஓகேவா, 5 நிமிஷம் கழிச்சு ஒன்று வந்து பாக்குறேன். நம்ம ரெடி ஆயிடுச்சா நம்ம எறா தொக்கு? இந்த 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. பாக்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லா இருக்குமா. எல்லாமே வெந்துடுச்சுப்பா. எண்ணெயும் திரிஞ்சு வந்தாச்சு. எண்ணெய் திரிஞ்சு வந்தாச்சா? எங்க வந்துச்சு? எண்ணெய் அப்படியே மேலோட்டமா வந்தது. ஓ, ஓகே. வியூவர்ஸ் பாத்தீங்களா, நம்ம அம்மா வந்து எவ்வளோ கியூட்டா எறா தொக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நம்ம டாப்பிங்கா இதாப்பா, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் லாஸ்ட்டில். டாப்பிங் தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். ஆமாம், அவங்கவுங்க டேஸ்ட். அது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் சொல்கிற ரெசிபி எங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். கரெக்டாமா? கரெக்டுப்பா. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் ஏதாவது வேணும்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து டைப் பண்ணுங்க. சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.